ஜனநாயகன் ரிலீஸுக்கு உதவிய முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்தார் தெரியுமா? நன்றி சொன்ன விஜய், இதுதாண்டா திராவிட மாடல். அதாவது நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் மத்திய அரசு அரசியல் உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: KVN நிறுவனம் தயாரித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் நிகழ்கால அரசியல் போக்குகளை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 9 வெளியாக வேண்டிய இப்படம் கடந்த டிசம்பர் 15 தணிக்கை வாரியத்திற்கு அனுப்பப்பட்டது. படத்தை ஆய்வு செய்த குழு 25க்கும் மேற்பட்ட திருத்தங்களை பரிந்துரைத்தது. சான்றிதழ் வழங்க முடிவு செய்துள்ளது. தணிக்கை குழுவின் இந்த முடிவில் அரசியல் தலையீடுகள் இருப்பதை மக்கள் எளிதில் உணர முடிகிறது. கருத்து சுதந்திரமும் ஜனநாயக பண்புகளும் மதிக்கப்பட வேண்டும். எனவே தணிக்கை குழு பிடிவாதத்தை கைவிட்டு ஜனநாயகன் திரைப்படத்தை விரைந்து வெளியிட அனுமதிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு வலியுறுத்துகிறது. இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் கீழ் செயல்படும் தணிக்கை வாரியம் திரைத்துறையை மேம்படுத்த வேண்டுமே தவிர அதை அழிப்பதற்கும் இடையூறு செய்வதற்கும் செயல்படக்கூடாது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தணிக்கை வாரியம் மேல்முறையீட்டுக்கு செல்வது உள்நோக்கம் கொண்டது. தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையிலான இத்தகைய நடவடிக்கைகள் கண்டனத்திற்குரியவை. திரைத்துறைக்கு எதிராக செயல்படுவதை தணிக்கை வாரியம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக அரசின் புதிய ஆயுதமாக சென்சார் போர்டும் மாறியுள்ளது என ஜனநாயகம் படம் விவகாரத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைப்பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவு: CBI, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது. மத்திய திரைப்பட தணிக்கை குழுவுக்கு கடுமையான கண்டனங்கள் என தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ் திரைத்துறையில் விஜயின் ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படங்கள் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டது. இதில் பராசக்தி படத்துக்கு பல வெட்டுகளுக்கு பிறகு தணிக்கை குழுவின் சான்றிதழ் கிடைத்துள்ளது. இதனால் அந்த படம் ஜனவரி 10 வெளியாகிறது. தணிக்கை குழு தெரிவித்த மாற்றங்கள் மற்றும் பரிந்துரையை பராசக்தி படக்குழு மாற்றியுள்ளது. ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை குழு சான்றிதழ் கிடைக்கவில்லை. இதனையடுத்து தணிக்கை சான்று வழங்க கோரி அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி BD ஆஷா படத்துக்கு UA சான்று வழங்க முடிவு செய்த பின் படத்தை ஆய்வு செய்த குழு உறுப்பினர் புகார் அளித்துள்ள பிந்தைய சிந்தனை, இதுபோன்ற புகாரை ஏற்றுக்கொண்டால் அது அபாயகரமானதாகிவிடும். ஏற்கனவே படத்தை பார்த்து தணிக்கை குழுவினர் தெரிவித்த மாற்றங்களை செய்த பின் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இல்லை என கூறி படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் படத்துக்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க சென்சார் போர்டுக்கு வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டார். தனி நீதிபதி பிறப்பித்த இந்த தீர்ப்புக்கு எதிராக சென்சார் போர்டு தரப்பில் தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா தலைமையிலான அமர்வில் மத்திய அரசின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ARL சுந்தரேசன் முறையீடு செய்தார். ஜனநாயகன் பட தணிக்கை சான்று தொடர்பான வழக்கின் விசாரணை ஜனவரி 20க்கு ஒத்திவைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். விஜயின் பட ரிலீஸ் மேலும் தாமதம் ஆகிறது. இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயனின் நடிப்பில் பராசக்தி படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. 1960களில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள பராசக்தி திரைப்படத்தை இயக்குனர் சுதா கொங்காரா இயக்கியுள்ளார்.
இந்த படத்திற்கு சென்சார் போர்டு 25 வசனங்களுக்கு ஆட்சேபனை தெரிவித்து நீக்கச் சொல்லியது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இப்படி நடிகர் தாவேகா தலைவர் விஜயின் ஜனநாயகன் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படங்களுக்கு சென்சார் போர்டு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் நெருக்கடி ஏற்பட்டிருப்பது விவாதமாகியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விஜயின் ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படங்களுக்கு சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக நெருக்கடி எழுந்துள்ள நிலையில் சிபிஐ, இடிஐ, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது கடுமையான கண்டனங்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜனநாயகன் வெளியீடு இல்லை என்பது உறுதியானதால் பொங்கல் வெளியீட்டுக்கு பல்வேறு படங்கள் தங்களது வெளியீட்டை உறுதிப்படுத்தி வருகின்றனர். ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருந்த படம் ஜனநாயகன். தணிக்கையில் ஏற்பட்ட பிரச்சினையினால் தற்போது இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்கிறது. எப்போது வெளியாகும் என்பது தெரியாமல் இருக்கிறது. ஆனால் பொங்கல் வெளியீடு சாத்தியமில்லை என்பது மட்டும் உறுதியாகிவிட்டது. இதனால் பல்வேறு படங்கள் ஜனவரி 14 மற்றும் 15ஆம் தேதிகள் வெளியாக இருக்கின்றன. கார்த்தி நடித்துள்ள வா வாத்தியார், ஜீவா நடித்துள்ள தலைவன் தம்பி வழியில், சந்தானம் நடித்துள்ள சர்வர் சுந்தரம், மோகன்ஜி இயக்கியுள்ள திரௌபதி 2, விஜய் நடிப்பில் மறு வெளியீடாக தெறி உள்ளிட்ட படங்கள் வெளியாக உள்ளன. இவற்றை விளம்பரப்படுத்தும் பணிகள் மும்முரமாக தொடங்கியுள்ளன. ஜனவரி 14ஆம் தேதி வா வாத்தியார் வெளியாகும் என விளம்பரம் படுத்தப்பட்டு வருகிறது. இதர படங்கள் யாவும் ஜனவரி 15ஆம் தேதி வெளியாகியுள்ளன. ஜனவரி 10ஆம் தேதி வெளியாக உள்ள பராசக்தி படமே பெரும்பாலான திரையரங்குகளில் திரையிடப்பட்டு வருகின்றன. பொங்கல் விடுமுறை காலங்களில் பொதுமக்கள் குடும்பத்துடன் திரையரங்கிற்கு வருவார்கள் என்பதால் தான் இந்த போட்டி என்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வருபவர் விஜய். அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய் ஜனநாயகம் திரைப்படமே தனது கடைசி படம் என அறிவித்திருந்தார். இது அவரது ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த ஜனநாயகம் திரைப்படமானது தணிக்கை சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட தாமதத்தால் படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் உயர்நீதிமன்றத்தால் தணிக்கை சான்றிதழ் தொடர்பான வழக்கு ஜனவரி 21ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் படக்குழு உச்ச நீதிமன்றத்தை நாடியுள்ளது. இந்த நிலையில் ஜனநாயகம் திரைப்படம் பொங்கல் போட்டியிலிருந்து விலகியுள்ள நிலையில் 4 புதிய திரைப்படங்கள் பொங்கல் தேதியில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தெறி படத்தை ஜனவரி 15ஆம் தேதி ரீரிலீஸ் செய்கிறார்கள். ஜனநாயகம் படம் வெளிவராத நிலையில் தெறி படத்தை விஜய் ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் என தெரிகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.